ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். ட்ராகன் பாலில் ஃப்யூச்சரில் கோகோ இறந்ததுக்கப்புறம் இந்த ஒரு கதை எப்படி போகும்னு ஆல்ரெடி ஒரு எபிசோடை போட்டிருப்பேன். இந்த எபிசோட் அதோடைய செகண்ட் பார்ட் தான். இது அதோடைய செகண்ட் பார்ட் தான். இந்த வீடியோவில் போன எபிசோடில் எதெல்லாம் மிஸ் பண்ணனோ அது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நம்மளுடைய பேக்கப் சேனலும் இருக்குது, மறக்காமல் அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பொருட்டோ ரிலேட்டடான கான்டென்ட்ஸ் எல்லாமே அதில் தான் வந்துட்டுருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லாஸ்ட் எபிசோடில் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சுன்னா கிராண்ட் ப்ரீஸ்டோடைய இந்த ஒரு ப்ராஃபஸி தான். இவர் என்ன கேட்டிருப்பாருன்னா, என்னுடைய முடிவு எப்படி இருக்கும், அது எப்போ வருங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கிரேட் ஒராக்கிள் ஃபிஷ் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கும். அதாவது, உங்களை யாராலையுமே பீட் பண்ண முடியாது. ஜெனோ கூட எப்போவுமே நீங்கள் ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக இருப்பீங்க. ஆனால் ஒரு நாள் ஃபர்ஸ்ட் கார்டுன்னு சொல்லப்படக்கூடிய ஒருத்தன் வருவான். அவன் உங்களுடைய உயிரை எடுப்பாங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அந்த ஒரு ப்ராஃபஸியை சொல்லி பல வருஷங்கள் ஆயிருக்கும். இப்போ வரைக்கும் அது நடக்கிற மாதிரியே தெரியல. இன்னொரு பக்கம் ஃப்ரீஸா ரொம்பவே கொடூரமாக வெஜிட்டாவால் தாக்கப்படுறாரு. இவருடைய கதை ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஏன்னா வெஜிட்டா ஃப்ரீஸாவுடைய உடம்புல இருக்கிற க்ரோத் செல்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. இது மூலமாக ஃப்ரீஸாவால் முன்னாடி இருந்த மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்கவே முடியாது. ஆனால் ஃப்ரீஸா தோற்று போகலை. ஃப்ரீஸா கிட்ட ஏதோ ஒரு மோசமான திட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது. இதோட தான் லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட் வேற ஒரு இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு அன்னோன் பிளானட்டை விஸ்ஸும் வீரஸும் டீப்பாக வாட்ச் ஓவர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ விஸ் என்ன சொல்கிறாருன்னா, வீரஸ், நீங்கள் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பார்க்க ஆசைப்படுறது ரொம்பவே ஒரு ரேரான விஷயங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு வீரஸ், அப்படிலாம் கிடையாது, நான் எப்போவுமே இந்த விஷயத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பேனேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் சொன்னால் சரிதாங்கிற மாதிரி விஸ் சொல்ல, இவங்க டீப்பாக ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பார்க்குறாங்கன்னா, ஒரு அல்டிமேட்டான பேட்டில் இவங்க இங்கேருந்தே வாட்ச் ஓவர் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஒரு பிளானட்டுங்கிறது ஏர்த்தில் நடந்திருந்தால் மொத்த ஏர்த்தே அழிஞ்சு போயிருக்குமா. அதனால் பீரஸ் என்ன பண்ணுறாரா, ஒரு புது பிளானட்டை கண்டுபிடிச்சி அந்த ஒரு பிளானட்டில் இந்த ஒரு அல்டிமேட்டான பேட்டில் நடத்திக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்ட விஸ், பரவாயில்ல, நீங்கள் வேற ஒரு பிளானட்டை செலக்ட் பண்ணது ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா போச்சு, இல்லைனா ஏர்த்தே இந்நேரத்துக்கு காலியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது யாருடைய பேட்டிலாக இருக்கும்னு ஆல்ரெடி எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், கோகு வெஜிட்டா ப்ரோலிக்கான ஒரு பயங்கரமான பேட்டில் தான் இந்த ஒரு பிளானட்டில் இப்போது நடந்துகிட்டு இருக்கு. இதுக்காக தான் பீரஸ் தனியாக ஒரு பிளானட்டையே இவங்களுக்காக அசைன் பண்ணியிருக்காரு. இது எல்லாத்தையும் பார்த்த விஸ், உங்களுக்கு அந்த சயின்ஸை ரொம்ப பிடிச்சிருக்கு, அது உண்மைதானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு பீரஸ், அவங்கள எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறது விஷயம் கிடையாது. அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தை நான் பயங்கரமாக ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். இவங்களுக்கு இருக்கிறது சிங்கிள் லைஃப் டைம் தான். ஆனால் இந்த சிங்கிள் லைஃப் டைம்லையே இவங்க பயங்கரமான பவர்ஸை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இம்மார்டல் டெஸ்ட்ராயர்ஸாக இருக்கிற நம்ம பல மில்லியன் இயர்ஸை இதுக்காக எடுத்துக்கிட்டோம். அப்படி பார்க்கும்போது நம்மளை விட இவங்க எல்லாருமே பயங்கர இன்டெலிஜென்ட்டாகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்காங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோகு வெஜிட்டா ப்ரோலின்னு 3 பேருமே ஒரே பவர்ஸ் எடுக்காமல் வேறு வேறு பவர்ஸை, அவங்களுக்கு எந்த பவர் சூட் ஆகுமோ அந்த ஒரு பவர்ஸை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அல்ட்ரா இன்ஸ்டிங், அல்ட்ரா ஈகோ, ஃபோக்கஸ்ட் ஃபியூரின்னு கிட்டத்தட்ட 3 பேருமே 3 வித்தியாசமான பவர்ஸை மாஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பீரஸ் சொல்லிட்டு இருக்க, விஸ் என்ன சொல்கிறாருன்னா, உண்மைதான், இவங்க 3 பேருடைய அச்சீவ்மெண்ட்டுங்கிறது ரொம்பவே ஒரு பயங்கரமான விஷயந்தான். எந்த அளவுக்குன்னா, அதர் காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட இந்த ஒரு பேட்டில் ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஸ் சொல்ல, அதுக்கேற்ற மாதிரியே மற்ற காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாருமே இந்த ஒரு பேட்டில் பார்க்க ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அதை கேட்ட பீரஸ், அதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் எப்படி அவங்கள பார்க்க விடுவேங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அவங்களையும் குறை சொல்ல முடியாது. இவங்களுடைய பவர்ஸுங்கிறது அவங்கள மட்டும் கிடையாது, இந்த யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனையும் அட்ராக்ட் பண்ணுது. அந்தளவுக்கு இவங்க 3 பேரும் செம ஓவர் பவர்டாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ரேர் ஹியூமன் பீயிங்ஸை எங்கேயுமே பார்க்க முடியாதுங்கிற மாதிரி இந்த ஒரு 3 சயின்ஸ்க்கு பயங்கரமான சர்டிஃபிகேட்டை, பயங்கரமான பில்டப்பை நம்மளுடைய விஸ்ஸும் பீரஸும் இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. கட் பண்ணால் நமக்கு கோகு வெஜிட்டா ப்ரோலியை காட்டுறாங்க. இவங்க 3 பேரும் செம ரேஜோட கத்திக்கிட்டு இருக்காங்க.
3 பேருமே அவங்க மாஸ்டர் பண்ண அந்த ஒரு ஃபார்மை அவேக் பண்ணுறாங்க. அதில் ப்ரோலி ஃபோக்கஸ்டு ஃபியூரின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அல்டிமேட்டான ஃபார்மை அவேக் பண்ணுறாரு. வெஜிடா கிட்டத்தட்ட காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பவர்ஸை அவேக் பண்ணுறாரு. இது அல்ட்ரா ஈகோவுடைய அடுத்த வேர்ஷனுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கோகு எடுத்துக்கிட்டா கோகு அல்ட்ரா இன்ஸ்டிங்க்டுடைய அல்டிமேட் பீக் லெவலை அட்டைன் பண்ணியிருக்காரு. அவருடைய ஆரா எல்லாமே பயங்கர டாமினண்ட்டாக இருக்குது. எந்த அளவுக்குன்னா இதை பார்த்த வெஜிடாவும் ப்ரோலியுமே கொஞ்சம் பயந்து பின்னாடி போய் தான் நிற்கிறாங்க. கோகுவுக்கு தான் ஒரு சென்டர் ஆஃப் அட்டென்ஷன் இந்த பேட்டலில் கிடைக்கிது. ஆனால் வெஜிடா ஒரு விஷயத்த சொல்கிறாரு. கோகுவுடைய பவர்ஸ் என்னதான் அதிகமாக இருந்தாலும் அவன் பவர்ஃபுல்லாக மாறுறதுக்கு எப்போவுமே கொஞ்சம் டைம் எடுத்துப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்ட ப்ரோலி, ஆமாம், எப்போவுமே நம்ம எந்த விஷயத்தையும் ஒரே மாதிரி சொல்ல மாட்டோம். நீ ஒன்று சொல்லுவேன், நான் ஒன்று சொல்லுவேன், நம்மளுடைய கருத்துக்கள் எப்போவுமே வேறுபடும். ஆனால் கோகுவை பற்றின இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீ சொல்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்ட வெஜிட்டா, சரி ஓகே போதும், கோகுவை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம், அதனால் இப்போ கோகுவுடைய கதையை முடிக்கிறதுக்கு டைம் வந்துடுச்சின்னு சொல்லிட்டு வெஜிட்டா அவருடைய அல்ட்ரா ஈகோவை வேற ஒரு அல்டிமேட்டான வெர்ஷனில் ஆக்டிவேட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பவர்ஃபுல்லான பிளாஸ்டையும் கோகுவை நோக்கி போடுறதுக்கு வராரு. அந்த ஒரு பிளாஸ்டுடைய நேம் பிக் பேங்கா. இந்த ஒரு பவர்ஸை நான் ரொம்பவே ஜென்டிலாக தான் யூஸ் பண்ணுவேன், அழிக்கிற அளவுக்குலாம் நான் என் பவர்ஸை யூஸ் பண்ண வேண்டியதே இல்லைங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வெஜிட்டா அவருடைய பவர் பிளாஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறாரு. இதை கோகுவும் ப்ரோலியும் ஷாக் ஆகி பார்க்குறாங்க. வெஜிட்டா அவருடைய பவர் பிளாஸ்ட்டை ஃபுல் ஃபார்மில் கொண்டு வந்து ஒரு பால் மாதிரியாக்கி அதை அவங்க மேலே போடுறதுக்கு வராரு. அது பயங்கரமான இம்பேக்டை கிரியேட் பண்ணுது. ஆனால் கோகுவும் சும்மா விடலை. கோகு அவருடைய கமையமையாவை ஒரு ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணி அந்த ஒரு பவர் பிளாஸ்ட்டை தடுக்கிறாரு. அந்த ஒரு பிளாஸ்ட் மட்டுமே அந்த பிளானட்டில் ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணுது. அந்த பிளானட்டே அழியிற லெவலுக்கு போகுது. இதை பீரஸும் விஸ்ஸும் ஸ்பேஸில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் விஸ் என்ன சொல்கிறாருன்னா, பீரஸ் இவங்களுடைய பவர்ஸ் எல்லாமே ரொம்பவே அதிகம்தான், ஆனால் இந்த ஒரு பிளானட்டால் இதை தாக்குப்பிடிக்க முடியும்னு தோணுது. இன்னும் கூட இவங்களுடைய பேட்டலை இந்த ஒரு பிளானட்டில் நடத்தலாம். இந்த பிளானட் ரொம்பவே டியூரபிளாக இருக்குது, இது நீங்கள் செலக்ட் பண்ணதுங்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயங்கிற மாதிரி விஸ் சொல்கிறாரு. இதை கேட்ட பீரஸ், நான் ஒன்றும் அந்த ஏர்த்லிங்ஸை காப்பாற்றுறதுக்காக அவங்கள அங்கேருந்து இங்கே ஒரு பிளானட்டை செலக்ட் பண்ணி இதில் பேட்டல் நடத்த சொல்லலை. ஏர்த்தில் இருக்கிற என்னுடைய டெலிஷியஸான ஸ்நாக்ஸ்க்காக தான் நான் அந்த ஏர்த்தை அழிக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால தான் இவங்கள தனியாக ஒரு பிளானட்டுக்கு கொண்டு வந்தேன். மற்றபடி அந்த ஹியூமன் பீயிங்ஸ் மேலே எனக்கு எந்த ஒரு கேரும் இல்லைங்கிற மாதிரி பீரஸ் வழக்கம் போல் அவருக்கு தோன்றதை பேசுகிறாரு. கட் பண்ணால் நமக்கு அந்த பேட்டில் காட்டுறாங்க. வெஜிட்டாவுடைய அந்த ஒரு பிளாஸ்ட் ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கையை உருவாக்கியிருக்கு. இவங்க நிற்கிறதுக்கு இடமே இல்லாமல் கோகுவும் ப்ரோலியும் இப்போது ஃப்ளோட்டிங்கில் தான் இருக்காங்க. வெஜிட்டாவுடைய இந்த ஒரு அட்டாக்கை பார்த்துட்டு கோகு என்ன சொல்கிறாருன்னா, இதை நீ உன்னுடைய அல்டிமேட் அட்டாக்னு சொன்னேன், ஆனால் இது ஏதோ ரொம்பவே லைட்டாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்ட ப்ரோலி என்ன சொல்கிறாருன்னா, அது அந்தளவுக்கு மோசம் கிடையாது, ஆனால் இதெல்லாம் தடுத்து நான் என்னுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ண மாட்டேன், நான் பிளாக் பண்ணுற அளவுக்கு கூட இந்த ஒரு அட்டாக் ஒர்த் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை பார்த்த வெஜிட்டா, என்னுடைய அட்டாக்ஸ் ரொம்பவே பவர்ஃபுல் தான், ஆனால் நீங்கள் 2 பேரும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் கேரட்டு பசங்க தான், எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வெஜிட்டா கேட்குறாரு. வெஜிட்டாக்கும் ஆல்மோஸ்ட் இவங்களுடைய ஏஜ் தான். இந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே கோகுவும் ப்ரோலியும் வெஜிட்டாவை அட்டாக் பண்ண வெஜிட்டா இவங்க 2 பேரையுமே பிளாக் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல், பரவாயில்ல, நீங்கள் 2 பேரும் ஓரளவுக்கு நல்லாவே சண்டை போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி வெஜிட்டா இவங்களை பாராட்டுற இந்த ஒரு சமயத்தில் ஒரு வித்தியாசமான மியூசிக் ப்ளே ஆகுது. ஆமாம், அல்ட்ரா இன்ஸ்டிங் ஃபார்மை கோகு அவேக் பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சு. இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட வெஜிட்டாவும் ப்ரோலியும் கோகுவை ஷாக் ஆகி பார்க்குறாங்க. கோகு பயங்கரமான டெரர் ரியாக்ஷனோட அவருடைய அல்ட்ரா இன்ஸ்டிங்க்டுடைய பீக் ஸ்டேட்டை அவேக் பண்ணுறாரு. இதை எல்லாருமே ஷாக் ஆகி பார்க்க கோகு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு அல்டிமேட் கமையமையாவை போடுறாரு. எப்போவுமே இவர் கமையமையாவை யூஸ் பண்ணும்போது அவருடைய கையில் இருந்து மட்டும்தான் பவர் பிளாஸ்ட் வரும். ஆனால் கோகு இப்போ யூஸ் பண்ணுற இந்த ஒரு கமையமையாவை அவருடைய கையிலிருந்து மட்டும் பவர் வராது, அவரை சுற்றி நிறைய இடத்துல நிறைய போர்ட்டல்ஸ் உருவாகும். அந்த ஒரு போர்ட்டல்ஸ்லேருந்தும் இந்த ஒரு கமையமையா பவர் ரிலீஸ் ஆகும். இதனால் இந்த ஒரு பிளாஸ்ட்டுங்கிறது மொத்த யூனிவர்ஸையுமே அழிக்கக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த ஒரு பிளாஸ்ட் வர்றதை பார்த்த வெஜிட்டா,
நான் இது சொல்கிறதுக்கு விருப்பப்படவே இல்லை, ஆனால் இந்த ஒரு அட்டாக்ல நம்ம மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே ப்ரோலி வெஜிட்டாவை ஒரு கொட்டு வைக்கிறாரு. நீ வேணா வீக்காக இருக்கலாம், ஆனால் நான் இப்படி ஒரு அட்டாக்கை பார்த்து பயந்து ஓட போகிறதே இல்லை, நான் இங்கேயே தான் நிற்க போகிறேங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கு வெஜிட்டா அதுக்கு எதுக்காக என்ன கொட்டின கொரிலாங்கிற மாதிரி ப்ரோலியை திட்டிக்கிட்டு இருக்காரு. ப்ரோலியும் சும்மா இல்லை, அவருடைய அந்த ஒரு உசுரு ஃபார்மை அவாய்ட் பண்ணுறாரு. அது டோட்டல் க்ரீன் கலரில் அப்படியே ப்ரோலி மாதிரியே ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. இந்த ஒரு ஃபார்மை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட சூசனோ மாதிரி இது எழும்பி நிற்க கோகுவுடைய கமையமையா எல்லா பக்கத்துல இருந்தும் வந்து அட்டாக் பண்ணுது. ஆனால் ப்ரோலியுடைய பவர்ஸ் அதை அப்படியே தடுத்து நிற்குது. அது மட்டும் இல்லாமல் அவரும் ஒரு பவர் பிளாஸ்ட்டை யூஸ் பண்ணுறாரு. அந்த ஒரு பவர் பிளாஸ்ட் கோகு மேலே பட கோகுவே செம்ம ஷாக் ஆகுறாரு. இவருடைய அந்த ஒரு கமையமையா அப்படியே காற்றுல மறைஞ்சு போயிடுது. ப்ரோலியுடைய பவர் பிளாஸ்ட் தான் இப்போ கோகுவை அட்டாக் பண்ணுற மாதிரி போகுது. ஆனால் கோகு சும்மா விடலை, அவருடைய வெறும் கையாலேயே ப்ரோலியுடைய இந்த ஒரு பிளாஸ்ட்டை அப்படியே துண்டா வெட்டுறாரு. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற விசும் பீரஸும் இதெல்லாம் சாத்தியமே இல்லை, இந்த ஒரு அட்டாக் மட்டுமே போதும், ஒரு யூனிவர்ஸையே தாராளமாக அழிக்கும். ஆனால் இதை இந்த சாதாரண மோட்டல்ஸ் பண்ணுறது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவங்களுக்கு மென்டாராக நான் இருக்கேன், அப்போது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறது ஒன்றும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. கோகுவுடைய அந்த ஒரு அட்டாக்கை ப்ரோலி வாங்காததால் கோகுவுக்கு செம கடுப்பாயிருச்சு. ஏன்னா நீ ரொம்ப கடுப்பேற்றிட்ட ப்ரோலி, இனிமே நான் உன்னை சும்மா விட போகிறதில்லன்னு அவர் ஒரு பக்கம் கத்த, இன்னொரு பக்கம் ப்ரோலி நானும் உன்னை சும்மா விட போகிறதில்ல, இன்னும் ஏகப்பட்ட அட்டாக்ஸ் இந்த மாதிரி என்கிட்ட இருக்குன்னு இவர் ஒரு பக்கம் கத்த, வெஜிட்டா ஒரு பக்கம் நீங்கள் கத்துறதை விட்டுட்டு சண்டையை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்கங்கிற மாதிரி சொல்ல இவங்க 3 பேருமே பயங்கர ஃபோர்ஸோடு மோதிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 3 பேருமே ஈக்குவலுங்கிற மாதிரி காட்டுறாங்க. இவங்களுடைய ஃபைட்டுங்கிறது ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. எல்லா யூனிவர்ஸ்லேயும் இது ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி இவங்களுடைய இந்த ஒரு பேட்டிலுங்கிறது சாதாரணமாக இல்லையா, ஒரு லாஸ்ட் பேட்டில், ஒரு லாஸ்ட் பேட்டில் இவங்களுக்கு வச்சா அதுக்கு இவங்க எப்படி சண்டை போடுவாங்களோ அந்த மாதிரி இந்த ஒரு பேட்டிலில் இவங்க சண்டை போடுறதா சொல்கிறாங்க. இப்படி ஜாலியாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற இவங்களுக்கு தெரியாது ஒரு மிகப்பெரிய ஆபத்து அவங்கள நோக்கி வந்துட்டு இருக்குன்னு. அது என்ன ஒரு ஆபத்துங்கிறத அடுத்த எபிசோடில் சொல்கிறேன்.